தொடர்ந்து மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். திருப்புவனம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் மருத்துவ பரிசோதனை வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோவிலுக்கு வந்த பக்தர் நிகிதா என்பவரின் நகை காணாமல் போன விவகாரத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினர் தாக்கியதில் பலியாகினார். இந்த விவகாரத்தில் மருத்துவ பரிசோதனை அறிக்கை வெளியாகியுள்ளது. அதில் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரின் உடலில் வெளிப்புறத்தில் சிராய்வு காயங்கள் என 50 காயங்களும் இரத்தக்கட்டு காயங்களும் இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிற்றின் நடுவே கம்பால் குத்தியும் தலையில் தாக்கியதால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுள்ளதாகவும் உடலில் சிகரெட் சூடும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொடூர தாக்குதலின் போது அஜித்குமாருக்கு கஞ்சா அளிக்கப்பட்டிருப்பது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. சிவகங்கை அஜித்குமார் கொலை வழக்கில் தலைமறைவாகியுள்ள நிகிதா கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இருப்பதாக ஒருவர் புகார் அளித்த நிலையில் போலீசார் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சியில் ஒரு கடையில் டீ அருந்திக் கொண்டிருந்த நிகிதாவை கண்ட அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். 2 மணி நேரம் காத்திருக்க சென்னை காவல் கட்டுப்பாட்டு அறையின் அதிகாரி நிகிதாவை விட்டுவிடுமாறு தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக தகவல் அளித்த நபர் காவல் கட்டுப்பாட்டு அறையில் உள்ள அதிகாரியுடன் பேசும் தொலைபேசி உரையாடல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் காவலர்களால் அடித்துக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக அறிக்கை அளிக்கும்படி மனித உரிமை ஆணைய புலன் விசாரணை பிரிவு ஐஜிக்கு தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகத்தை உலுக்கியது. இந்த சம்பவம் தொடர்பாக வெளியான செய்தியின் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் போலீசார் தாக்கியதில் விசாரணை கைதி அஜித்குமார் உயிரிழந்தார். அஜித்குமாரை போலீசார் தாக்கும் வீடியோ இந்த வழக்கில் முக்கிய சாட்சியாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் வீடியோவை பதிவிட்ட சக்தீஸ்வரன் வீட்டிற்கு 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் துப்பாக்கி ஏந்தி போலீஸ் பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது. நடந்த விவரங்களை உண்மைகளை நீதிபதி முன்பு எடுத்துக் கூறியதாக உயிரிழந்த அஜித்குமாரின் தாய் மாலதி தெரிவித்துள்ளார். திருப்புவனத்தில் மாவட்ட நீதிபதி ஜான்சுந்தலால் விசாரணைக்கு பின்பு இறந்த அஜித்குமாரின் தாய் மாலதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மேல் சட்டை இல்லாமல் இருந்த என் மகனிடம் நகையை எடுத்திருந்தால் கொடுத்துவிடு என்று கூறியதற்கு அம்மா நான் எடுக்கவில்லை என்று கூறியதாகவும் தெரிவித்தார். மேலும் விசாரணை செய்துவிட்டு அனுப்பிவிடுவோம் என்று கூறிதான் என்னை காவல்துறையினர் அனுப்பி வைத்ததாக கண்ணீர் மல்க கூறினார். தமிழ்நாடு முழுவதும் 52 கோடி ரூபாய் மதிப்பில் 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் மாலை முரசு செய்தி எதிரொலியாக கட்டி முடிக்கப்பட்ட 2 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட கட்டடமும் திறக்கப்பட்டது. திருநெல்வேலியில் நடந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அஜித்குமார் லாக்அப் மரணம் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்று கூறினார். லாக்அப் மரணத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொறுப்பை ஏற்று பதிலளிக்க வேண்டும் என பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு வலியுறுத்தியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லாக்அப் மரணம் தமிழ்நாட்டில் அதிகரித்துக் கொண்டே வருவதால் சட்டம் ஒழுங்கை எந்த அளவு சீர்குலைந்து விட்டது என்பதை காட்டுவதாகவும் திமுக தோல்வியடைந்து விட்டதாகவும் சாடினார். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் அலைபேசியில் மக்களுடன் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழகம் தொடர்ந்து தலைநிமிர்ந்து நடைபோட திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டும் என கூறியதாக வீடியோ பதிவிட்டுள்ளார். இதுகுறித்து அவரது எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாட்டு மக்களின் உள்ளங்களையும் எண்ணங்களையும் ஒருங்கிணைத்திட ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் ஈடுபட்டுள்ள மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொண்டு பேசியதாக தெரிவித்துள்ளார். அவிநாசி ஒன்றியத்தில் மக்களுடன் பேசியதாகவும் தமிழ்நாடு தொடர்ந்து தலைநிமிர்ந்து நடைபோட திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்திட வேண்டும் என்று தங்களது விருப்பத்தை உற்சாகத்தோடு தன்னிடம் வெளிப்படுத்தியதாக கூறினார். அரசு மருத்துவமனையை விளையாட்டு பிள்ளைகளின் மைதானம் போல் நினைத்து திமுக அரசு நடந்து கொண்டது மிகவும் கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் பல அறைகள் காலியாக இருந்தும் பராமரிப்பு இல்லாமல் சிதலமடைந்து கிடப்பதால் மாணவர்கள் அங்கு முழுமையாக தங்குவதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை என்று தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் இந்த அரசு சட்டப்பேரவையில் அறிவித்தவாறு புதிய விடுதியை உடனடியாக கட்டி முடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் தலைவர் விஜய் தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. காலை 10 மணிக்கு சென்னை படையூரில் உள்ள கட்சி தலைமை நிலைய செயலகத்தில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கட்சி சார்பாக அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்தும், விஜயின் நிகழ்ச்சிகள் மற்றும் தொடர் மக்கள் சந்திப்புகள் குறித்த திட்டமிடல்கள் மற்றும் ஆலோசனைகள் குறித்தும் கலந்துரையாடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு கிடையாது என டாக்டர் ராமதாஸ் அதிரடி காட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கட்சியில் நிலவும் உட்கட்சி பூசல் குறித்து பேசிய அவர், பாமகவில் எந்த நிர்வாகிகளையும் நீக்கவோ சேர்க்கவோ அன்புமணிக்கு அதிகாரம் இல்லை என தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் சொல்வதை ஏற்க முடியாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்த ஆண்டு போதை வஸ்துக்கள் பயன்பாட்டில் இருந்து இளைஞர்களை பாதுகாத்துள்ள முதல் மாநிலம் என்ற தமிழகத்திற்கு மத்திய அரசுதான் விருது வழங்கியுள்ளதாகவும், தமிழகத்தில் கஞ்சா பயன்பாடு 0 என்ற சதவீதத்தில் உள்ளதாகவும் கூறினார். ரிதன்யா தற்கொலை வழக்கு விசாரணையை காவல்துறையினர் தாமதப்படுத்துவதாக அவரது தந்தை தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ரிதன்யாவின் தந்தை அண்ணாதுரையிடம் திருப்பூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் மோகன் கூறுகையில், ரிதன்யா தற்கொலை வழக்கில் அவரது கணவர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வந்ததாகவும், அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என பெற்றோர் தரப்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யா வரதட்சணையாக வழங்கப்பட்ட காரில் மகிழ்ச்சியுடன் பயணிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. கைகாட்டி புதூர் பகுதியைச் சேர்ந்த ரிதன்யா வரதட்சணை கொடுமையால் தனது தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆடியோ பதிவுகள் அனுப்பி வைத்துவிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் ரிதன்யா திருமணத்தின் போது வழங்கப்பட்ட நகைகள் மற்றும் காரில் அவர் மகிழ்ச்சியாக பயணிக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. கிருஷ்ணகிரி அருகே சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஞ்சட்டி அருகே 8ஆம் வகுப்பு மாணவன் ரோஹித் கடந்த 1ஆம் தேதி காரில் கடத்தப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக மாவட்டத்தையைச் சேர்ந்த 2 கைது செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் கைதான மாதவன் பெண் ஒருவருடன் தனிமையில் இருந்ததை சிறுவன் ரோஹித் நேரில் பார்த்ததால் நண்பனின் உதவியோடு ரோஹித்தை காரில் கடத்தியுள்ளதாகவும், பின்னர் சிறுவனின் வாயில் வீரை ஊற்றி 50 அடி ஆழப்பள்ளத்தில் தூக்கி போட்டு கொலை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மீன்மாற்றி கொள்முதல் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான புகாரில் வழக்கு பதிவது குறித்து 1 வாரத்தில் முடிவு எடுக்கப்படும் என உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு பதிலளித்துள்ளது. கடந்த 2021-23ஆம் ஆண்டுகளுக்கு இடையில் 45,800 டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதல் செய்ய விடப்பட்ட டெண்டரில் ஒப்பந்ததாரர் லாபமடைய அரசுக்கு 397 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும், இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு பதிவு செய்திட உத்தரவிட வேண்டும் என கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி முன் விசாரணைக்கு வந்த நிலையில் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கை செம்பியம் காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என கூறி விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதாக கூறினார். நீட் தேர்வின் போது மின்தடையால் பாதிக்கப்பட்டதால் மறுதேர்வு நடத்த கோரிய மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த மே 4ஆம் தேதி நீட் தேர்வு நடத்தப்பட்டது. அன்றைய தினம் பெய்த கனமழையால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை. எனவே மறுதேர்வு நடத்த உத்தரவிடக் கோரி 16 மாணவர்கள் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகர்கள் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொகைன் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்த், நடிகர் கிருஷ்ணா ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் இருவரும் ஜாமீன் கோரி சென்னை போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி இருவரின் ஜாமீன் மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் இருந்து பாட்னா செல்ல வேண்டிய விமானம் 2 மணி நேரம் தாமதமானதால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகினர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து பாட்னாவுக்கு புறப்பட்டு செல்ல வேண்டிய இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என்று கூறி பயணிகளை விமானத்தில் ஏறுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமானம் தாமதத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டு அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கும் பயிற்சி மையங்களை தேர்வு செய்ய தமிழ்நாடு அரசு டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது.
ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வே தேர்வுகளுக்கு தயாராக விரும்பும் மாணவ மாணவிகளுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் சென்னை, மதுரை, கோவை மண்டலங்களில் வங்கித் தேர்வுகள் மற்றும் ஒன்றிய அரசின் போட்டித் தேர்வுக்கான எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பிக்கு பயிற்சி அளிக்க பயிற்சி மையங்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ராமேஸ்வர மீனவர்கள் 8 பேருக்கு ஜூலை 17ஆம் தேதி வரை காவலை நீட்டித்து இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஜூன் 29ஆம் தேதி ராமேஸ்வர மீனவர்கள் 8 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் 8 பேரும் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதனையடுத்து அவர்களை ஜூலை 17ஆம் தேதி வரை காவலில் வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சங்கராபுரம் அருகே வயதான தம்பதிகளை கட்டிப்போட்டு கத்திமுனையில் மிரட்டி 200 பவுன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடுவனூர் கிராமத்தைச் சேர்ந்த கேசவவர்மன் என்று சென்னை சென்றுள்ளார். வீட்டில் அவரது தந்தை முனியன், தாய் பொன்னம்மாள் ஆகிய இருவரும் தனியாக இருந்ததை அறிந்து முகமூடி அணிந்து வந்த கொள்ளையர்கள் அவர்கள் இருவரையும் கட்டிப்போட்டு கத்தியை காட்டி மிரட்டி பீரோவில் இருந்த சுமார் 1,50,00,000 மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். தென்காசி அருகே பராமரிப்பின்றி சேதமடைந்த அரசு பேருந்தால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் இயக்கப்பட்டு வரும் அரசு பேருந்து சுரண்டை பேருந்து நிலையத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு சென்றது. அரசு பேருந்தின் பின்பகுதியில் உடைந்த தகடு தொங்கியதுடன் சாலையில் தகரம் உரசியபடி சென்றது. சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே நெல்லை வழியாக வரும் 6ஆம் தேதி இயக்கப்பட உள்ள சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளதையொட்டி சென்னை எழும்பூரில் இருந்து நெல்லை வழியாக செங்கோட்டைக்கு வரும் 6ஆம் தேதி சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. எழும்பூரிலிருந்து வரும் 6ஆம் தேதி இரவு 9:55 மணிக்கு இயக்கப்படும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 11:30 மணிக்கு செங்கோட்டையை சென்றடையும். மறுமார்க்கத்தில் செங்கோட்டையில் இருந்து 7ஆம் தேதி இரவு 7:45 மணிக்கு இயக்கப்பட்டு மறுநாள் காலை 9:05 மணிக்கு எழும்பூரை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம் என்பது வெறும் அமைப்பு மட்டுமல்ல, அது நமது அடிப்படை மதிப்பிலான ஒரு பகுதி என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கானா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த மதிப்புமிக்க சபையில் உரையாற்றுவதில் தான் மிகவும் பெருமைப்படுவதாகவும், ஜனநாயகம், கண்ணியம் மற்றும் மீள்தன்மை ஆகியவற்றின் உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு நிலமான கானாவில் இருப்பது ஒரு பாக்கியம் எனவும் நிகழ்ச்சி தெரிவித்தார். கானா நாட்டின் பயணம் முடிந்து டிரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டிற்கு சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அவர் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், டிரினிடாட் அண்ட் டொபாகோ நாட்டிற்கு செல்வதாகவும், போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் சமூக நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். டிரினிடாட் டொபாகோ நாட்டுடன் நாம் மிகவும் பழமையான கலாச்சார தொடர்புகளை கொண்டிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு 500% வரி விதிக்க முன்மொழியும் அமெரிக்க மசோதா குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கவலை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு 4 நாள் பயணமாக சென்றுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் வாஷிங்டனில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்று பேசினார். அப்போது இந்தியாவுக்கு தாக்கம் ஏற்படுத்தும் இந்த மசோதா குறித்து எப்போதும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். இந்தியாவின் உள்நாட்டு எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஆழ்கடல் மற்றும் எல்லைப்புற ஆய்வுகளை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை பெட்ரோலியம் மற்றும் ONGC மூத்த அதிகாரிகளுடன் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மதிப்பாய்வு செய்தார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இந்த முயற்சிகள் இந்தியாவின் பொருளாதார அடித்தளத்தை விரிவுபடுத்தும் மற்றும் இளைஞர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் வாய்ப்புகளை அதிகளவில் உருவாக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி முன்னிலையில் நிலக்கரி சுரங்கங்களை சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் மூடுவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கோல் இந்தியா லிமிடெட் மற்றும் ஹார்ட்ஃபுல்லன்ஸ் நிறுவனம் கையெழுத்திட்டுள்ளன. இதுகுறித்து பேசிய அமைச்சர் கிஷன் ரெட்டி, சுற்றுச்சூழலை பாதுகாக்க கிட்டத்தட்ட 130 சுரங்கங்களை மூட முயற்சித்து வருவதாகவும், இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக சமூகத்தின் நலனுக்காக பசுமை போர்வையை வளர்க்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சோஷலிசம் மற்றும் மதசார்பின்மை என்ற பெயரில் திரைக்கு பின்னால் பாஜக சதி செய்வதாக சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் அசாம்கரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், வாக்குகளை இழக்க நேரிடும் என்ற பயம் காரணமாகவே பாஜகவினர் அவ்வப்போது இட ஒதுக்கீட்டை நீக்குவது குறித்து பேசுவதாக விமர்சித்தார்.
12ஆம் வகுப்பில் 75% கூடுதலான மதிப்பெண்களை பெற்ற 94,234 மாணவர்களுக்கு இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் அறிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாநிலத்தில் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணாக்கர்களுக்கும் லேப்டாப்புகள் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றார். கேரள மாநிலம் கோட்டயத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த பிந்து என்பவர் கழிவறைக்கு சென்றுவிட்டு வருவதாக கூறி சென்ற நிலையில் நீண்ட நேரமாகியும் வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த விஷ்ணுவர்தன் தேடிய நிலையில் மருத்துவமனை கட்டிட இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இமாச்சல பிரதேச மாநிலம் சிம்லா மாவட்டத்தில் உள்ள லிண்டிதார் கிராமத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இமாச்சல பிரதேச மாநிலம் முழுவதும் மேகவெடிப்பு, கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மாநிலத்தில் உள்ள பல ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ள நீர் ஓடுவதால் பல பகுதிகளில் நீரில் மூழ்கி கிடக்கின்றன. இந்நிலையில் மண்டி மாவட்டத்தில் மட்டும் மேகவெடிப்பால் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். விரைவு சாலைகளில் 27 ஒருங்கிணைந்த உற்பத்தி மற்றும் தளவாட குழுமங்களை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்தார். இதுகுறித்து பேசிய அவர், இது மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சியின் முதுகெலும்பாக விரைவு சாலைகளை மாற்றுவதில் ஒரு முக்கிய படியாகும் என்றார். இது உத்தரப்பிரதேச போன்ற மாநிலங்களுக்கு பிரதமர் மோடி கொண்டிருந்த தொலைநோக்கு பார்வை என பெருமிதம் தெரிவித்தார். பாஜக ஆட்சியில் நாட்டில் உள்ள மக்களின் நிலையை பார்த்து அவர்களிடம் பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி வலியுறுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மகாராஷ்டிராவில் 767 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர், மோடியின் ஆட்சியின் கீழ் 767 விவசாயிகள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். ஆனால் அவர் அமிர்த கால் பற்றி பேசுகிறார் என சாடினார். 200 கோடி ரூபாய் பணமோசடி வழக்கில் நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் மீதான வழக்கு விசாரணையை ரத்து செய்யக் கோரி மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த வழக்கு தொடர்பாக டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடிகை ஜாக்லின், பிங்கி ராணி மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த வழக்கில் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு போலீசில் ஆஜராகி நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸ் விளக்கம் அளித்து வருகிறார். சென்னை OMR சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் சாலையில் நடந்து செல்வோர் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பழைய மகாபலிபுரம் சாலை துறைப்பாக்கம் சிக்னல் அருகே ரேடியல் சாலையில் கழிவுநீர் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக துர்நாற்றம் வீசுவதால் அப்பகுதியில் செல்லும் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெயிண்டர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேல்பூரிக்கல் பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் மூதாட்டிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து தலைமறைவாக இருந்த சுரேஷை கைது செய்தனர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் சுப்பிரமணிய சுவாமி விமானத்தில் தங்க கலசம் பொருத்தும் பணி நடைபெற்றது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற ஜூலை 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் மூலவர் மற்றும் சண்முகர் விமான கலசங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து முதற்கட்டமாக மூலவர் விமான கலசம் பொருத்தும் பணி நடைபெற்றது. விமான தளத்தில் வைத்து மூலவர் விமான கலசத்தில் வரகு நிரப்பப்பட்டு அதனுள் குடமுழுக்கு விழா அழைப்பிதழ், இலை விபூதி ஆகியவை கலசம் விமானத்தில் பொருத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த கொத்தனார் 3வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தின் பதப்பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சங்கரன் கோவில் சேக்கிழார் தெருவில் உள்ள தனியாருக்கு சொந்தமான கட்டிடத்தின் 3வது மாடியில் சந்திரராஜ் என்ற கொத்தனார் பூச்சிப்பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக சாரம் சரிந்து விழுந்ததில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் படுகாயமடைந்த கொத்தனார் சந்திரராஜ் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார். காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் நடத்திய தாக்குதலில் நிவாரணப் பொருட்கள் வாங்க காத்திருந்தவர்கள் உள்பட 94 பேர் கொல்லப்பட்டனர். இஸ்ரேல் காசா இடையே போர் தொடங்கி 2 ஆண்டுகளை நெருங்கி வருகிறது. இதுவரை காசாவில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் சுமார் 57,000 பாலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சூழலில் காசா மீது இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசாவின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முகாம்கள், குடியிருப்பு கட்டிடங்கள் உள்ளிட்ட இடங்களில் நடந்த வான்வழி தாக்குதல்களில் 94 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. மியான்மரில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 4.1 பதிவாகியுள்ளது.
மியான்மரில் திடீரென பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 22.1 டிகிரி வடக்கு ஆஸ்திரேலியாவிலும் 95.58 டிகிரி கிழக்கு தீர்க்கரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. மேலும் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. பாலி தீவில் படகு கடலில் மூழ்கிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்தோனேஷியாவில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான பாலி தீவு அருகே 65 பேருடன் சென்ற படகு கடலில் மூழ்கி விபத்துக்குள்ளானது. விபத்துக்குள்ளான படகில் 53 பயணிகள், 12 பணியாளர்கள் மற்றும் 14 லாரிகள் உட்பட 22 வாகனங்கள் இருந்தன. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் 20க்கும் மேற்பட்டோரை மீட்டனர். இலங்கை கம்பஹா மாவட்டத்தில் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த இருவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கந்தானை பொது சந்தைக்கு அருகில் துப்பாக்கிச்சூடு நடைபெற்றது. இதில் பலத்த காயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவில் நைட் கிளப் வெளியே நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்தனர். சிகாகோ நகரில் ரிவர்நார்த் பகுதியில் உணவு விடுதிகள் மற்றும் பார்களுடன் கூடிய நைட் கிளப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நைட் கிளப் ஒன்றிற்கு வெளியே திரண்டிருந்த மக்களை நோக்கி சிலர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 4 பேர் உயிரிழந்த நிலையில் 14 பேர் காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்டின் முதல் இன்னிங்ஸில் 2ஆம் ஆட்ட நேர முடிவில் 77 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை பறிகொடுத்த இங்கிலாந்து அணி திணறி வருகிறது. முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 310 ரன்கள் எடுத்திருந்தது. தொடர்ந்து 2வது நாள் ஆட்டத்தில் கேப்டன் சுப்மன் கில் 250 ரன்கள் அடித்தார். தொடர்ந்து இந்திய அணி 587 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இங்கிலாந்து அணி ஆட்ட முடிவில் 20 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன்கள் எடுத்து திணறி வருகிறது. கவனத்தை சிதறடிக்க இங்கிலாந்து வீரர் பிரைடன் கார்ஸ் வித்தியாசமான முறையில் வீசிய பந்தை சுதாரித்துக் கொண்டு எதிர்கொள்ளாமல் நகர்ந்த சுப்மன் கில்லின் வீடியோ வைரலாகி வருகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகள் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாளில் 34வது ஓவரை இங்கிலாந்து வீரர் பிரைடன் கார்ஸ் வீசினார். அந்த ஓவரின் 4வது பந்தை இந்திய வீரர் சுப்மன் கில் எதிர்கொண்ட நிலையில் அவரது கவனத்தை சிதறடிக்கும் வகையில் பிரைடன் கார்ஸ் அவரது இடது கையை இடது பக்கமாக காட்டி வீசினார். சுதாரித்துக் கொண்ட கில் பந்தை எதிர்கொள்ளாமல் உடனடியாக விலகினார். விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ரி ஜோடி 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளில் ஒன்றான விம்பிள்டன் டென்னிஸ் லண்டனில் நடந்து வருகிறது. இதன் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் 1வது சுற்று ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் யூகி பாம்ரி அமெரிக்காவின் ராபர்ட் ஜோடியை அர்னியட்டோ மேனுவல் குனாட் இணையுடன் மோதியது. இந்த ஆட்டத்தில் தொடக்க முதலை சிறப்பாக விளையாடிய யூகி பாம்ரி ஜோடி 7-6 மற்றும் 6-4 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. கிளப் உலக கோப்பை கால்பந்து தொடரில் ரியல் மேட்ரிட், டார்ட்மூண்ட் அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெற்று அசத்தியுள்ளன. நாக் அவுட் சுற்று ஆட்டம் ஒன்றில் ரியல் மேட்ரிட், ஜுவென்டஸ் அணிகள் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் ரியல் மேட்ரிட் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் யுவென்ஸை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. ரியல் மேட்ரிட் தரப்பில் கோன்சாலோ கார்சியா கோல் அடித்து அசத்தினார். இதில் நடைபெற்ற நாக் அவுட் மற்றொரு ஆட்டத்தில் டார்ட்மூண்ட், மான்ட்ரி அணிகள் மோதின. இதில் டார்ட்மூண்ட் 2-1 என்ற கோல் கணக்கில் மான்ட்ரியை வீழ்த்தி காலிறுதிக்கு தகுதி பெற்றது. உயர்கல்வியில் சேரவுள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினம்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கம் அளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கம் அளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் போட்டித் தேர்வு பயிற்சி மைய இயக்குநர் சத்யஸ்ரீ பூமிநாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராவது எப்படி என்பது குறித்து பேசவுள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.